அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் ஹாலித் மேலக்காவரியிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப இஸ்லாம் முஸ்லிம் இது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நம்முடைய வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டாவதாக, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல முதலாக இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி யாருன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப அவங்க பிறவனுடைய மனைவிதான் இஸ்லாத்தை ஏற்றாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பல சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு விளக்கம் தாங்க. இப்ப இஸ்லாம் என்றால் அமைதி என்று அர்த்தம். அது இஸ்லாம் என்றால் அமைதி, சாந்தி, நிம்மதி அப்படிங்கிற அதனுடைய அர்த்தம். இது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சொல்லப்பட்ட பெயர். அதாவது இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது. அப்ப இஸ்லாம் என்றால் அமைதி, சாந்தி, நிம்மதி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்குது. அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்னா கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன், கட்டுப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். எதற்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு வரக்கூடிய நேரத்துலதான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறது தான் அதனுடைய முழுமையான அர்த்தம். முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன் என்று பொருள் வந்தாலும், இஸ்லாத்துல முஸ்லீம் என்று சொல்லக்கூடியது இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தம். இது ஒரு விஷயம். அடுத்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக வரக்கூடிய நேரத்துல, இப்ப ஒவ்வொரு நபியுமே நபியாக வரக்கூடிய நேரத்துல முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் இருப்பாங்க. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களா இருந்தாலும் சரி, அப்ப அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களா இருந்தாலும், அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல அதை முதலில் யார் ஏற்றுக்கொண்டால் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பேசப்பட்டது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்புறம் நீண்ட நெடுங்காலமாக நபிகள் இல்லை. இந்த நபி அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்படல. அப்ப ரசூலுல்லா அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி நான் தான் நபி என்று அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்துல முதலில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம ஹதீஜா ரலியல்லாஹு அப்படின்னு சொன்னோம். ஆனா அதுக்கு முன்னாடி இஸ்லாம் இல்லாம இருந்ததா, இஸ்லாத்தில் எந்த ஒரு தூதர் வராம இருந்தாங்கன்னா வந்தார்கள். அந்தந்த தூதர்களுக்கு அதை முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள், அடுத்து ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், துணையாக இருந்தவர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படி போகும். ரசூலுல்லாஹ் தன்னை நபியாக பிரகடனப்படுத்தக்கூடிய நேரத்துல முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. ஆண்களில் வரகா பின் நௌபல் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்கனவே தழுவி இருந்த அவர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், சொல்லி இருந்தோம்.